தூத்துக்குடியில் மறுவாழ்வு இல்லம் சார்பில் 5 மாற்றுத்திறனாளி ஜோடிகளுக்கு சீர்வரிசைகளுடன் இலவச திருமணம் நடைபெற்றது. திருச்செந்தூர் அருகில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி வழங்கியும் மற்றும் பல்வேறு முடிவு பெற்ற பணிகளை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார். செய்தியாளர் மீது வழக்கு பதிவு பத்திரிகை சுதந்திரத்தை பறிக்கும் திராவிட முன்னேற்றக் கழக அரசை கண்டித்து பத்திரிகையாளர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. திருச்செந்தூர் அருகில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி வழங்கியும் மற்றும் பல்வேறு முடிவு பெற்ற பணிகளை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள பரமன்குறிச்சியில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட மீன் விற்பனை கூடத்தை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து மெஞ்ஞானபுரத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகளை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வழங்கினார். செட்டியாபத்து 5 வீட்டு சுவாமி திருக்கோவிலில் 34 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய அன்னதான கூடத்தை மீன்வளம், மீனவர் நலன், கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றினார். தொடர்ந்து அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பொதுமக்களுக்கு அன்னதான திட்டத்தையும் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல் கட்சியினர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் மறுவாழ்வு இல்லம் சார்பில் 5 மாற்றுத்திறனாளி ஜோடிகளுக்கு சீர்வரிசைகளுடன் இலவச திருமணம் நடைபெற்றது. தூத்துக்குடியில் உள்ள லூசியா மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு மையம் சார்பில் ஒவ்வொரு வருடமும் மாற்றுத்திறனாளிகள் ஜோடிகளுக்கு அவர்களது விருப்பத்தின்படி தாலி மற்றும் பல்வேறு சீர்வரிசை பொருட்களுடன் திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. உங்களை ஒரு நாள் நன்றியுணர்வுடன் வரவேற்பார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்நிலையில் தூத்துக்குடி லூசியா மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு மையம் சார்பில் 5 மாற்றுத்திறனாளி ஜோடிகளுக்கு கூட்டு திருமணம் செய்ய முடிவு செய்து கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு தங்களுக்கான வாழ்க்கை துணையை தேர்வு செய்த பின்னர் இரு குடும்பத்தினரும் பேச்சுவார்த்தை நடத்தி திருமணம் செய்ய முடிவு செய்தனர். அதன்படி டிசம்பர் 13ஆம் தேதி லூசியா மாற்றுத்திறனாளி மறுவாழ்வு மையத்தில் வைத்து 5 மாற்றுத்திறனாளிகள் ஜோடிகளுக்கு கூட்டு திருமணம் ஏற்பாடு நடைபெற்றது. பின்னர் தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் ஸ்டீபன் தலைமையில் மாற்றுத்திறனாளிகள் ஜோடிகள் 5 பேருக்கும் சிறப்பு திருப்பலிகள் செய்து பின்னர் திருமணம் செய்து வைக்கப்பட்டது. ஒவ்வொரு ஜோடிக்கும் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க தாலி, திருமண உடைகள், மிக்சி, கிரைண்டர், தொலைக்காட்சி பெட்டி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கட்டில், மெத்தை, பீரோ, இண்டக்ஷன் அடுப்பு மற்றும் 1 மாதத்திற்கு தேவையான அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் ஆகியவை வழங்கப்பட்டது. இந்த திருமண நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளி மணமக்களை மனதார வாழ்த்தினர். செய்தியாளர் மீது வழக்கு பதிவு பத்திரிகை சுதந்திரத்தை பறிக்கும் திராவிட முன்னேற்றக் கழக அரசை கண்டித்து பத்திரிகையாளர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சிறுவன் ஒருவன் செவிலியர்கள் செய்யக்கூடிய பணியான அறுவை சிகிச்சை கருவிகளை சுத்தம் செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சீர்கேடு என்று வெளியானது. இதனைத் தொடர்ந்து மருத்துவக் கல்லூரி முதல்வர் சிவகுமார் தலைமையிலான மருத்துவக் குழுவினர் சம்பவம் நடைபெற்ற பிரிவில் விசாரணை நடத்தினர்.
இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவக் கல்லூரி முதல்வர் சிவக்குமார், தவறு நடைபெற்றது உண்மைதான், இனிமேல் இதுபோன்ற தவறுகள் நடக்காது என்றும் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். இந்நிலையில் இந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் பதிவிட்டதாக செய்தியாளர் இன்பராஜ் என்பவர் மீது மருத்துவக் கல்லூரி முதல்வர் சிவக்குமார் தென்பாகம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் உண்மைத்தன்மை குறித்து முறையாக விசாரணை செய்யாத காவல்துறையினர் உடனடியாக செய்தியாளர் இன்பராஜ் மீது வழக்கு பதிவு செய்ததுடன் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு வர வேண்டும் என்று கூறி அழைத்து சென்று காவல் நிலையத்தில் சுமார் 5 மணி நேரமாக அவரை அமர் செய்து பின்னர் பத்திரிகையாளர்கள் தென்பாக காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டதைத் தொடர்ந்து காவல்துறையினர் சொந்த ஜாமீனில் பத்திரிகையாளர் இன்பராஜை விடுதலை செய்யப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் டிசம்பர் 18ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை ஒருவார காலத்திற்கு ஆட்சிமொழி சட்ட வாரம் கொண்டாடப்பட உள்ளது என மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், இந்த ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை மாவட்டத்தில் உள்ள அரசு அலுவலகங்கள், வணிக நிறுவனங்கள், கடைகள், உணவகங்கள் முதலானவற்றில் ஆட்சிமொழி சட்ட வாரத்திற்கான ஒட்டு வில்லைகளை ஒட்டியும் துண்டறிக்கை மற்றும் அரசாணையினை வழங்கியும் கொண்டாடப்பட உள்ளதாகவும், அரசு அலுவலகங்களுக்கு கணினி தமிழ், ஆட்சிமொழி சட்டம், வரலாறு குறித்தும் பிழையின்றி தமிழில் குறிப்புகள் வரைவுகள் எழுதுதல் குறித்து பயிற்சி அளித்தும், வணிக நிறுவன உரிமையாளர்களுடன் தமிழில் பெயர் பலகைகள் வைப்பது தொடர்பான கூட்டம் நடத்தியும், ஆட்சிமொழி சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு பேரணியில் தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் அமைப்புகள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஆகியோர்கள் கலந்து கொண்டு ஆட்சிமொழி சட்ட வாரத்தினை சிறப்பாக கொண்டாட அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு நல்குமாறு மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை சார்பில் காவல்துறை கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் தலைமையில் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநர் உத்தரவின்படி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் பொதுமக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. அதன்படி டிசம்பர் 13ஆம் தேதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் தலைமையில் குறைதீர்க்கும் மனு கூட்டம் நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு காவல் நிலையங்களில் புகார் அளித்த 2 மனுதாரர்கள் மற்றும் புதிதாக மனு கொடுக்க வந்த 45 மனுதாரர்கள் என மொத்தம் 47 மனுதாரர்கள் தங்கள் குறைகளை நேரடியாக தெரிவித்து புகார் மனு அளித்தனர். பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உடனடியாக விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார்.